மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாக முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். மதிப்பு கூடும் நாள். உங்கள் வெறுப்பை கொள்வதற்கு நல்லிணக்கமான இயல்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது அன்பை விட அதிக சக்தி வாய்ந்தது. உடலை மிக மோசமாக பாதிக்கக்கூடியது. நல்லதை விட கெட்டதுதான் வேகமாக வெற்றி பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம். வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். நிறைவேற்ற முடியும் என்ற உறுதி இருந்தால் தவிர வாக்குறுதி எதையும் தராதீர்கள். உங்கள் நசைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவனை உறவினர்கள் வருகை ஆதாயம் தருவதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும். தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும். அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். சாதிக்கும் நாள். இன்று உங்களை சென்டிமெண்டல் மனநிலை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் கடந்த காலத்தை மறக்க வேண்டும். இன்று உங்கள் பணம் பல பொருட்களில் செலவாகக்கூடும். இன்று நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் திட்டுவது அவசியம். இதனால் உங்கள் கவலைகள் தீரும். மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்ப தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுங்கள். மூன்றாம் நபரின் தலையீட்டால் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையில் உரசல் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரமும் வெகுமதியும் தள்ளிப்போவதால் ஏமாற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். உங்களுக்கு மூடு இல்லாவிட்டாலும் உங்கள் துணை வெளியே செல்ல கட்டாயப்படுத்தக்கூடும். இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். மிதுனம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். இன்று உங்களுக்கு அதிக சக்திமிக்க நாள் அல்ல. சின்ன விஷயங்களுக்கு கூட சலிப்பாகி விடுவீர்கள். ஊகங்களால் லாபம் கிடைக்கும்.
குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சினைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பிரபலமாக இருப்பீர்கள். எதிர்ப்பாளினரை எளிதாக கவர்வீர்கள். இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும். இன்று உங்கள் வீட்டின் மக்களுடன் பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடும். இதன் காரணமாக வீட்டின் மக்கள் கோபப்படுவார்கள். இதற்கு பிறகு நீங்கள் வீட்டின் மக்களை சம்மதிக்க வைக்க நிறைய நேரம் செலவிடலாம். குழப்பங்களோ அல்லது அலுவலக பாலிடிக்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். கடகராசி அன்பர்களே, இன்று எதிலும் அவசரம் வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஓரளவு அனுகூலம் உண்டு. வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துச் செல்லவும். பிழைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையெல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள். சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும். முக்கிய கோப்புகளை கையாளும்போது அலட்சியம் வேண்டாம். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வேலைச்சுமை மிகுந்த நாள். ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும். இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள். பாசிட்டிவ் ரிசல்ட்டுகள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சனைகளை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களின் அனைத்து கவனம், பாசம், நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்கள். காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இன்று ஆபீஸில் ஒரு நல்ல மாற்றம் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் துணையில் சின்ன சின்ன எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறினால், அதாவது அவருக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுக்காத்து அல்லது அன்பான அணைப்பை தராத்து போன்ற விஷயங்கள் அவரை காயப்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் வீண் செலவுகள் உண்டாகும். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் வருகை ஆதாயம் தரும். பிற்பகலுக்கு மேல் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமையின் காரணமாக உடல் வசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பளிப்பார்கள். மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. வாகனத்தை சீர் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். நன்மை கிட்டும் நாள். ஒரு நண்பரின் ஜோதிட வழிகாட்டுதல் உங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்ய ஊக்கம் தருவதாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும். அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள். உங்கள் காதல் துணை இன்று உங்களுக்கு அருமையான பரிசினை அளிப்பார். வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்டுகள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும். எந்த உறவை நீங்கள் முக்கியமென்று கருதுகிறீர்களா, அவற்றிற்கு நேரம் செலவிடுவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் உங்கள் உறவு துண்டிக்கப்படும். இன்று உங்கள் துணை நல்ல மூடில் இருப்பார். எனவே அவருடன் இணைந்து உங்கள் திருமண வாழ்வின் மிக இனிமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வெளியூரிலிருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும்.
அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சமயோசிதமாகவும் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். அமோகமான நாள். உங்கள் குடும்பம் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்பதால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். உங்களின் அழுத்தமான கருத்துகளுக்காக கடுமையாக விமர்சிக்கப்படலாம். செக்ஸியான அப்பில் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் இடைவிடாத உழைப்பு இன்று உங்களுக்கு நற்பலன்களை தரும். முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்குதல் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது. பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி. துலா ராசி அன்பர்களே, மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் சக பணியாளர்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவரும். கனவு நனவாகும் நாள். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சினைகளை தீர்க்கவும் முதல் கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். நெருங்கிய நண்பர்களும் பார்ட்னர்களும் குற்றம் காண்பார்கள். உங்கள் வாழ்க்கை கடினமாகும். புதிய காதல் தொடர்பு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமுள்ளது. ஆனால் அந்தரங்கமான இரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தாதீர்கள். காலம் பொன் போடுறது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும். உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நாள். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களில் சிலர் உங்களை நெருக்கமாக கவனித்து உங்களையே ரோல் மாடலாகவும் கருதுகிறார். உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும் வகையில் பாராட்டத்தக்க செயல்களை மட்டுமே செய்யுங்கள். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. வேலையிடத்தில் ஒருவர் உங்கள் திட்டங்களை சிதைக்க முயற்சி செய்யலாம். எனவே உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணித்திடுங்கள்.
விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும். ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம். இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம். காதலின் உச்சத்தை இன்று அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். தனுசு ராசி அன்பர்களே, அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிசுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தைரியம் கூடும் நாள். உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள். தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள். ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்தகால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள். தொழில் விஷயத்தில் ஒரு நண்பரின் மதிப்புமிக்க ஆதரவு உதவியாக இருக்கும். இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களைப் பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் எதிர்பாராத நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார். மனசாட்சிப்படி செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதை தவிர்த்துவிட முடியாது. இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இன்று திடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும். உங்களிடம் போதுமான பணம் இருக்காது. உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். உங்கள் குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவாவதை நீங்கள் காணலாம். உங்கள் அந்தரங்க உணர்வுகள் அல்லது ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல. வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள். எதிர்கால ட்ரெண்ட்கள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும். இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும். மற்றவரின் தலையீட்டால் இன்று உங்கள் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பணவரவு கிடைக்கக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் முக்கிய அலுவலகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள். பண விஷயத்தில் கராராக இருங்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள். பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள். உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும். உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள்.
ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள். இன்று பல புதிய நிதித் திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும். எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள். இன்று மற்றவர்களின் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் குழந்தைகளிடம் அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சனை வரும். உங்கள் இதயம் மற்றும் மனதில் ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய நெருக்குதலுக்கு பணியாதீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்று உங்கள் துணையுடன் வெளியே சென்று உல்லாசமாக பொழுதை கழிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மீனம். மீனராசி அன்பர்களே, அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவை. மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கவும் முதல்கட்ட தேவையான ஒளியை வழங்கவும் மனம்தான் உதவுகிறது. இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்ய போகிறீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள். பணத்தை இழக்க முடியும். நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும். பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும். எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணங்களால் உடல் அசதி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும்.